மேலும் ஒரு தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். ஆந்திராவில் மது பாட்டில்களை ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், இந்த விபத்தை தொடர்ந்து என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? காயத்ரி, ஆந்திர மாநிலம் அனகாபள்ளி மாவட்டத்தில் உள்ள அச்சுதாபுரம் அருகே அரிப்பாலம் என்ற பெயரிலான கிராமம் ஒன்று உள்ளது. அந்த வழியாக மது பாட்டில்களை ஏற்றிக்கொண்டு சிறிய சரக்கு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. விபத்தில் லாரியில் ஏற்றப்பட்டிருந்த மது பாட்டில்கள் சாலையில் சிதறி விழுந்து விட்டன. இதை கவனித்த அந்த பகுதி பொதுமக்களும் அந்த வழியாக மோட்டார் சைக்கிள், கார்கள் ஆகியவற்றில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் ஆகியோர் அந்த மது பாட்டில்களை அள்ளி எடுத்து சென்றனர். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து அந்த மது பாட்டில்களை அள்ளி எடுத்து சென்ற பொதுமக்களை தடுத்து நிறுத்தி அவற்றை வேறு ஒரு வாகனத்தை வரவழைத்து அந்த வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் காரணமாக சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் சாலையில் சிதறி கிடந்த மது பாட்டில்களில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை பொதுமக்கள் எடுத்துச் சென்று விட்டதாக தெரிய வந்துள்ளது. காயத்ரி, நன்றி புஷ்பராஜ், இது குறித்த விவரங்களுக்காக. ஹைதராபாத்தில் நடந்த விபத்தில் 3 வயது மகனுடன் தாய் தூக்கி வீசப்பட்ட சம்பவத்தில் தாய் தற்போது உயிரிழந்திருக்கிறார். படுகாயங்களோடு 3 வயது மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விபத்து குறித்த பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருந்த நிலையில் துல்ஜாபூரில் உள்ள கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு திரும்பிய போது இந்த விபத்து நடந்தது தெரியவந்துள்ளது. மிகுந்த